புக்கிட் கயு ஈத்தா மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு அமைப்பின் கமாண்டர் முதுநிலை துணை கமிஷனர் முகமது நசாருடீனுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூடு தாக்குதல் எல்லை தாண்டிய குற்றங்களை எதிர்த்து போராடும் முன்னணி அமலாக்க பணியாளர்கள் எதிர்கொள்ளும் அபாயங்கள் குறித்து கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை நாட்டின் எல்லைகளில் கடத்தல் நடவடிக்கைகளின் தீவிரத்தின் மோசமான பிரதிபலிப்பு என்று மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு துறையின் தலைமை இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது சுவைலி முகமது ஜயின் விவரித்துள்ளார். எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு அமைப்பு 14 மாதம் கொண்ட ஒரு அமைப்பாகும். இந்த அமைப்புக்கு எதிரான அச்சுறுத்தலை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளும் அதே வேளையில் சிந்திக்க வேண்டிய நியாயமான கேள்வியாகவும் இந்த விவகாரம் இருப்பதாக அவர் கூறினார். அமலாக்கத்தின் தொடக்க கால வெற்றிகள் கூட குற்றவியல் கூறுகளிடமிருந்து எவ்வாறு எதிர்வினையை தூண்டக்கூடும் என்பதை இந்த அத்தியாயம் அடிக்கடி கோடி காட்டுவதாக சுவைலி தெரிவித்தார். 20 ஆண்டுகளாக மோசமாக இருந்து வரும் எல்லை கடந்த கடத்தல் நடவடிக்கைகளுக்கு எதிராக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்பு பேசியதும் சுவைலி சுட்டிக்காட்டினார். வடக்கு எல்லை பாதையில் அண்மைய கால தொடர்ச்சியான பறிமுதல் மற்றும் கடத்தல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு அமலாக்க அதிகாரிகளை அச்சுறுத்துவதே இந்த சம்பவத்தின் நோக்கமாக இருக்கலாம் என்று தொடக்க கட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. ஜெட் பிளாக் 3 in 1 ஊதுபத்தி, அசல் 3 in 1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும்.